நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரவிசங்கர். இந்த டிஆர்சி செய்தி மூலம் தவறாக கட்டமைத்து கொடுக்கப்படும் செய்திகளை திருத்தி உண்மையான செய்திகள் நேயர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். நான் ராமானுஜம். என்னுடைய முதல் செய்தி இன்னைக்கு, என்ஐஏ திரிணமுல் அரசு மோதல் முற்றுகிறது. நம்ம முன்னாடியே ஒரு செய்தி மூலத்துல பார்த்தோம் சமீபத்துல. அந்த என்ஐஏ அதிகாரிகள் அந்த ஈஸ்ட் மித்னாப்பூர் மாவட்டத்துல ஒரு குண்டு வெடிப்பு சம்பந்தமா தேடப்பட்ட ஒரு குற்றவாளி மனோபிரதா ஜனா, அவனை கைது பண்ண போகும்போது அவங்க மேல தாக்குதல் நடத்தி அவங்களுடைய வாகனத்தை எல்லாம் உடைச்சு கலாட்டாலாம் நடந்திருக்கு. அவங்க கைது பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது இப்ப இன்னும் தொடர்கதையா தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப அந்த என்ஐஏ அதிகாரிகள் கார் மீது தாக்குதல் நடந்தது இல்லையா, அதுக்கு இவங்க அந்த மாநில காவல்துறை கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த என்ஐஏ அதிகாரிகள் மீதே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மனோபிரதா ஜனாவோட குடும்ப பெண்கள் இந்த அதிகாரிகள் பாதி ராத்திரில எங்க கதவை தட்டினாங்க, எங்க கதவை உடைச்சாங்க, எங்களை மானபங்கப்படுத்தினாங்க அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு இவங்க என்ஐஏ அதிகாரிகள் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. அத இந்த 2 அதிகாரிகளும் நீங்க விசாரணைக்கு ஆஜராகணும்னு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா என்ன ஒன்னாலும் பண்ணலாம். தேர்தல் சமயத்துல கூட அப்படின்னு சேர்த்துக்கணும். ஆமா, என்ன ஒன்னாலும் இவங்க பண்ணலாம். இவங்களை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. மத்திய அரசாங்கத்துக்கு பவர் கிடையாது, கவர்னருக்கு பவர் கிடையாது அப்படின்னு சில அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சுக்கிறாங்க. இதுதான் பாசிசம்ங்கிறது. இதுதான் அந்த அதிகாரிகள் வரும்போது நீங்க உண்மையிலேயே தாக்கப்பட்டீர்களா, அந்த நீங்க மருத்துவ சிகிச்சை எடுத்திருந்தா அதுக்கான ஆவணங்கள் கொண்டு வரணும், உங்க வாகனம் தாக்கப்பட்டதுன்னா அதுக்கான ஆதாரங்களோட கொண்டு வரணும் அப்படின்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இது முத்தி போச்சு இந்த விவகாரம். ஆனா என்ஐஏ அதிகாரிகள் இன்னைக்கு கல்கட்டா ஹைகோர்ட்ல முறையிட்டு இருக்காங்க. அதனால அந்த மனு மீது விரைவில் விசாரணை துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இதுக்கு நடுவுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த திரிணமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர்கள், இந்த சகாரிகா கோஷ் அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க எல்லாம் போய் டெல்லியில தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகத்துக்கு முன்னாடி பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க கோரிக்கை என்னன்னா, இடி, என்ஐஏ, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் இதோட எல்லா தலைமை அதிகாரிகளையும் மாத்திடணும், உடனடியா மாத்தணும் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி இது அனுமதி பெறாம நீங்க போராட்டம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அங்க ஒரு காவல் நிலையத்துல வச்சிருந்து அந்த இருட்டுறதுக்கு முன்னாடி இவங்களை விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க நாங்க போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியில போக மாட்டோம் அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்து இருந்தாங்க. மறுநாளைக்கு எங்களை கைது செய்து பயங்கரமாக எங்க மேல் தாக்குதல் நடத்தினார்கள் அப்படின்னு அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த மோதல் இன்னும் இருக்க முத்திட்டு தான் போறது. இது எங்க போய் நிற்கும்னு தெரியல. சார், நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க. சார், எனக்கு அந்த செய்தியிலேயே என்ன அப்படின்னா, ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஸ்டேட்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், மக்களுக்காக இருக்க வேண்டியது நியாயம், நேர்மை எல்லாத்தையும் பார்க்கணும். அதாவது அரசியலுக்காக அரசாங்கம் எப்படி ஒன்னாலும் நடத்துவோம் அப்படின்னா அது சரியா வராது சார். இருக்கட்டும். இப்போ என்னுடைய செய்தி, நான் 2வது செய்தி நான் படிக்கிறேன். அதாவது நம்ம பிரதம மந்திரி மோடிஜி சொல்லிருக்கார், சைனா கிட்ட சொல்லிருக்கார், அருணாச்சல் பிரதேஷ்ங்கிறது என்னைக்குமே இந்தியாவை சார்ந்தது தான். இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை, நாளைக்கு இல்லை, எப்பவுமே அது இந்தியாவோட டெரிட்டரி தான். இது இந்தியாவுக்கு சொந்தம். இதில் எந்த நாடும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு நம்ம பிரதம மந்திரி ஆணித்தரமா பேசியிருக்க. இதை சைனாவை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அருணாச்சல பிரதேசத்துல எப்பவுமே அவங்களுக்கு
ஏதாவது ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அருணாச்சல பிரதேசத்துல 30 பிளேஸ அவங்க சைனா என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய மொழியில மாத்தி இந்த இதுக்கெல்லாம் இந்த பேரு அப்படின்னு மாத்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதாவது ஒரு நாட்டினுடைய சவரைன்டிய வயலேட் பண்றதுங்கிறது அதுல இதுவும் ஒண்ணு. என்னுடைய நாட்டுல இருக்கிற ஒரு தேசத்துடைய அதுல இருக்கிற பிராந்தியத்தை எல்லாம் நீ வந்து உன் இஷ்டத்துக்கு பேரை மாத்தினா தவறு அது. 2வது இவன் சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா, தலாய் அங்க போனா எங்க நாட்டுக்குள்ள வந்தாங்க. மன்மோகன் சிங் போனா அருணாச்சல பிரதேஷ்குள்ள வரக்கூடாது. பிரதம மந்திரி மோடி போனா இங்க வரக்கூடாது எங்க நாடு அப்படின்னு ஏதாவது இவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளும் இனிமே சைனாக்காரங்க அவங்க பெய்ஜிங்குள்ள போனால் நம்மளும் சொல்லணும் அது எங்க நாடு அப்படின்னு. ஆனா சைனா மாதிரி ஒரு சிறுபிள்ளைத்தனமா இந்தியா நம்ம நடந்துக்க மாட்டோம். இந்த அருணாச்சல பிரதேசத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோடி வந்ததுக்கு அப்புறம் நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அங்க நடக்கிறது. இதுல மெயினா உன்னாட்டி ஸ்கீம்னு. இந்த உன்னாட்டி ஸ்கீம்னா என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அதுல எந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த உன்னாட்டி ஸ்கீம்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதை தவிர நிறைய இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஹெல்ப்போட நிறையா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, தென் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஸ்கீமு, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜெனரேட் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு தனி ஸ்கீமு, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க அருணாச்சல பிரதேசத்தில். இதை தவிர சேலா டனல் அப்படின்னு ஒன்று கட்டியிருக்காங்க. இப்போ மார்ச் 9ஆம் தேதி பிரதம மந்திரி மோடி திறந்து வச்சிருக்கார். இந்த சேலா டனல் அப்படிங்கிறது 16 அடி உயரத்துல கடல் மட்டத்திலிருந்து கட்டியிருக்காங்க. இது வந்து அசாம்ல கவுகத்தியிலேருந்து இந்த தவாங்னு பேர் அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற இடத்துக்கு அவ்வளவு ஈஸியா போயிட முடியும். அண்ட் இதை வந்து ஆல் வெதர் டனல் அப்படிம்பாங்க. அதாவது எந்த மாதிரி மழை வெயில் புயல் என்ன அடிச்சாலும் இந்த டனல் வழியா அவ்வளவு சீக்கிரத்துல சோல்ஜர்ஸ் மூமெண்ட்ஸு, சோல்ஜர்ஸ்க்குரிய எல்லா தேவைகள் எல்லாத்தையும் அவ்வளவு சீக்கிரத்தில் கொண்டு போய் அந்த பார்டர் ஏரியாவுக்கு சேர்க்க முடியும். இது வந்து சைனாவுக்கு நம்ம விடுற பெரிய ஒரு சவால். இதனால தான் பிரதம மந்திரி சொல்றார், அருணாச்சல் பிரதேஷ் நேற்றுக்கு எங்களுது, இன்னைக்கு எங்களுது, நாளைக்கு எங்களுது. இதை நீ கொண்டாட முடியாது. நீங்க அடுத்து சொல்லுங்க சார். என்னுடைய அடுத்த செய்தி வந்து அமைச்சர் பெரிய கருப்பன் பிரச்சாரத்தில் மோதல். சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற தொகுதியில கார்த்தி சிதம்பரம் இந்த திமுக கூட்டணியில, இந்தியா கூட்டணியில போட்டிடுறாரு. அவரோட தொகுதி சிங்கம்புணரி தொகுதியில பிரச்சாரம் பண்றதுக்காக இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் போயிருக்காரு. இப்பெல்லாம் என்ன, இந்த எலெக்ஷன்ல இருந்து நல்லா எடுக்கிறது, பிரச்சாரத்துக்கு போகிற அமைச்சர்களை வந்து மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. குறைகளை நேரடியா கேட்க ஆரம்பிச்சுதான். இது இத்தனை நாள் வரைக்கும் இல்ல. இப்ப நிறைய இடத்துல பாக்குறோம். அந்த சிங்கம்புணரியில பொதுமக்கள் வந்து சரமாரியா புகார் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா உரத்துப்பட்டி, மேலவண்ணாரிப்பு அப்படின்னு 2 ஊருக்கு நடுவுல ஒரு ரோடு போட ஆரம்பிச்சாங்க, சாலை. அது அப்படியே முடங்கி இருக்கான். இந்த கடந்த 2.5 வருஷமா அது டெவலப் ஆகாம அப்படியே நின்று போயிருக்கு. இந்த சாலை தான் ஒரு கிராமங்களுக்கு நடுவே உள்ள அந்த உயிர் நாடி, நம்ம ரத்த ஓட்டம் வரும். அந்த சாலை நின்று போச்சுன்னா எல்லாமே அங்க முடங்கி போயிடுது. அவங்க இதை வந்து ஏன் நீங்க பண்ணல, ஓட்டு கேட்க வரீங்களே. அதே மாதிரி அந்த பகுதி உள்ள எத்தனையோ பெண்களுக்கு இந்த உரிமை தொகை கிடைக்கல. இந்த மாதிரி அவங்க நேரடியா அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சமாதானம் பண்ணியிருக்கலாம் இந்த அமைச்சர். ஆனா அவர் வந்து உடனே கோவப்பட்டிருக்காரு ஆவேசமா. நீ யாரு, நீ எந்த கட்சி, நீ ஏடிஎம்கேயா, நீ குடிச்சிருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க இது வந்து இவர் தூக்கி வெளியில போடு,
இவரை காவல் நிலையத்துக்கு அழைச்சின்னு போய் கைது பண்ண வையின்னு. அவர் ஆவேசப்பட்ட உடனே அவரோட ஆதரவாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த புகார் பண்ணவங்க மேல தாக்குதல் நடத்தி, அதுல 2 பக்கமும் சில பேர் காயப்பட்டு, அந்த பொன்னமராவதி அரசு மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது எப்படின்னா, ஒரு ஆட்சியாளர்கள் வந்து எப்பவுமே விமர்சனத்துக்கு தயாரா இருக்கணும். அதனால அதுல வந்து கோபப்படுறதுல அர்த்தமே இல்ல. அவங்க தவறா புகார் பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க புகார் வந்து தப்பா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம். சார், நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க. என்னுடைய அடுத்த செய்தி CAA. இது வந்து மாத்தி 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 பிரதம மந்திரி, ஹோம் மினிஸ்டர் எல்லாருமே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தும் மறுபடியும் மறுபடியும் இந்த CAA சுத்தி சுத்தி வருது. அதாவது இந்த CAA சட்டம்னா முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்லிடுறேன். இந்த CAA சட்டம் இது பிரகாரம் 3 அந்நிய நாடுகள், அண்டை நாடுகள், அதாவது பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த நாட்டில் இருக்கிற மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அது என்ன நாடு? முஸ்லீம் நாடு. அதுல அப்ப மைனாரிட்டிங்கிறது யாரு? முஸ்லீம் மைனாரிட்டி. அதான் இவங்க இந்தியாவில் என்ன சொன்னாங்க, அந்த அண்டை 3 நாட்டில் இருக்கிற மைனாரிட்டிஸ், கிறிஸ்டியன்ஸ், சிக்ஸ், இந்துஸ், பார்சிஸ், ஜூஸ், இவங்க எல்லாருக்கும் இந்தியாவுக்குள்ள மே 31 டிசம்பர் 2014 அன்னை தேதிக்கு இந்தியாவில் இவங்க யார் யார் இருக்காங்களோ இவங்களுக்கு இந்த சட்டத்தின் கீழே குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னாங்க. உடனே எல்லா அரசியல்வாதிகள், அதெல்லாம் அரசியல் கட்சிகள், அதாவது ஒரு அரசு இது எப்படி இருக்குன்னா சார், என்ன அரசாங்கம் பண்ணாலும் அரசியல் கட்சிகள் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இதுல என்ன இருக்கு, உண்மை இருக்கா, என்ன இருக்கு, இதை வந்து எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா மக்களுக்கு எடுத்துன்னு போகணும்னு பார்க்கணும். இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இதுல ஏன் இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, அண்டை நாட்டில் வர முஸ்லீம்ஸ்க்கும் கொடுக்கலாமே அப்படின்னாங்க. கவர்மெண்ட் சொல்றது, நாங்க சொல்றது மைனாரிட்டி. அந்த முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல மைனாரிட்டிங்கிறது யாரு? முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் மைனாரிட்டி. பர்சிக்யூட்டட் மைனாரிட்டி அவங்க. பர்சிக்யூட்டட், அதாவது எந்த அளவுக்கு அந்த அண்டை நாட்டால இவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு இதை கொடுக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் அரசாங்கம் இதையும் சொல்லிருக்காங்க, இதனால அண்டை நாட்டில் இருக்கிற எந்த நாட்டில் இருக்கிற முஸ்லிம்ஸுக்கும் நாங்க விசா மறுக்கல. நீங்க என்ன பண்ணுங்க, CAA சட்டத்துக்கு கீழே வர முடியாது, ஆனால் மற்ற நார்மல் சேனல்ல குடியுரிமைக்கு அப்ளை பண்ணலாம். அது இருக்கு, எப்பவுமே இருக்குது, எப்பவுமே இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இத வந்து இது முஸ்லிம்ஸ் இவங்களுக்கு இந்தியாவில், அததான் ராஜ்நாத் சிங் இன்னைக்கு என்ன சொன்னார், இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு குடிமகனுக்கும் CAA சட்டத்தினால குடியுரிமை பாதிக்கப்படாது அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிருக்காரு. அதனால இந்தியாவில் இருக்க முஸ்லிம்ஸ், இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற முஸ்லிம்ஸ் கூட சிட்டிசன்ஸ், முஸ்லிம் சிட்டிசனா, இந்தியன் சிட்டிசனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை. அப்படின்னா என்ன, உங்களுக்கு ஏதாவது இந்த டாக்குமெண்ட்ல கொண்டாங்க, நாங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் முஸ்லிம் இல்லாத இந்துக்களுக்கோ கிறிஸ்டியன்ஸ்க்கோ எல்லாருக்கும் அந்த டாக்குமெண்ட் அப்ளிகபிள். முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் ஒரு 10 டாக்குமெண்ட், மற்றவங்களுக்கு 5 டாக்குமெண்ட், அதெல்லாம் இல்ல, அரசாங்கம் சொல்லல. அதனாலதான் ராஜ்நாத் சிங் ஆணைத்தரமா சொன்னார், இந்தியாவில் இருக்கிற குடிமகன்கள் யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன், இந்து, முஸ்லிம், பார்சி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு CAA சட்டத்தினால எந்தவித பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிருக்காரு. நீங்க சொல்லுங்க. என்னுடைய அடுத்த செய்தி வந்து
சென்னையில் அமலாக்கத்துறை ரெய்டு. கொஞ்ச நாள் முன்னாடி பிப்ரவரியில போதைப் பொருள் கடத்தல் வழக்குல இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து என்சிபி கைது பண்ணி இப்ப அவர் சிறையில இருக்காரு. ஆனா அந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமா கிடைச்ச பணத்தை அந்த பண மோசடி தடுப்பு சட்டப்படி அமலாக்கத்துறை இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்கு. அந்த ஜாஃபர் சாதிக்கோட தொடர்புல இருந்த நிறைய பேர் வந்து விசாரணை வளையத்துக்குள்ள இப்ப வந்திருக்காங்க. ஆனா ஜாஃபர் சாதிக்கு கைது பண்ணது என்சிபி. இப்ப விசாரணை ரெய்டு பண்றது வந்து அமலாக்கத்துறை. ஏன்னா இந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமா கிடைச்ச பணத்தை இந்த ஹிந்தி தமிழ் திரைப்படங்கள் தயாரிப்புக்கு வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. பிளஸ் நிறைய பிசினஸ் ஹோட்டல் பிசினஸ்ல எல்லாம் அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. பெரிய அரசியல் புள்ளிகளுக்கெல்லாம் அவங்க வந்து டொனேஷனா கொடுத்துருக்காங்க, ரொட்டேஷன் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது விஷயமா தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 இடத்துல வந்து ரெய்டு பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னை, மதுரை, திருச்சி இது மாதிரி பல இடங்கள்ல அந்த சாதிக்கின் நண்பர்கள், குறிப்பா திரைப்பட இயக்குனர் அமீர், அப்புறம் ஒரு திமுகவோட ஒரு மாவட்ட செயலாளர் சிற்றரசு, இந்த மாதிரி இவங்களோட தொடர்பு இருக்கிற நிறைய பேர் வீடுகள்ல வந்து இவங்க ரெய்டு பண்ணி ஆவணங்களை வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எந்த முடிவுக்கும் வர முன்னாடி இவங்க எல்லா ஆவணங்களையும் செக் பண்ணி அப்பதான் நாளைக்கு கோர்ட்ல வந்து கேஸ் நிற்கும். இல்லாட்ட எல்லாரும் ஈஸியா வெளியில வந்துடுவாங்க. இது ஒரு முக்கியமான இது வந்து இதோட நிக்காது. இன்னும் அப்படியே கொடைய வந்துட்டே இருக்கும். அவங்க எல்லாரையும் வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. இது ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த வழக்குல. இப்ப நம்ம சில துக்கடா செய்திகளை பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ். ஹெட்லைன்ஸ். நான் முதல் 3 துக்கடா செய்திகளை சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். முதல்ல இப்பதான் முதல் துக்கடா செய்தி வந்து தலைமை தேர்தல் ஆணையருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு அளித்து மத்திய அரசு உத்தரவு. இப்பதான் நம்ம பார்த்தோம். இந்த டிஎம்சி காரங்க வந்து அந்த ஆணையர் அலுவலகத்துக்கு முன்னாடி போய் கலாட்டா பண்ணியிருக்காங்க. மேபி அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அடுத்தது கெஜ்ரிவால் வந்து டெல்லி உயர் நீதிமன்றத்துல நான் என்னோட கைது வந்து சட்டவிரோதம்னு அவர் வழக்கு போட்டிருந்தாரு. அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. உன்னோட அரெஸ்ட் பண்ணது சரியான முறை அப்படின்னு. இப்போ உடனே இவர் வந்து நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லுவாரு. அது வேற விஷயம். அப்புறம் 3வது, இந்த மகாராஷ்டிரால உள்ள இண்டி கூட்டணி தொகுதி பங்கீடு தன்னால இழுபறியா இருந்தது. அது ஒரு வழியா முடிஞ்சு போச்சு. காங்கிரஸுக்கு 17 சீட்டு, உத்தவ் சிவசேனா அவங்களுக்கு 21 சீட்டு, இந்த தேசியவாத காங்கிரஸ் சரத் பவார் அணிக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க கூட்டணி தொகுதி பங்கீடு. சார் இங்க பாக்கி 3 சொல்லுங்க. முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் 98 வயசு, அவர் காலமானார். படுத்த அரசியல்வாதி. எம்ஜிஆர் ஏடிஎம்கே தொடங்குறச்ச எம்ஜிஆருக்கு உறுதுணையாக இருந்து ரொம்ப இதுவா இருந்தார். அவர் இன்று காலமானார். கடலூர் தொகுதியில் தங்கர் பச்சான் வெற்றி பெறுவான் என்று கூறிய கிளி ஜோசியர் கைது. அதாவது கிளியெல்லாம் அடக்கி வச்சு ஜோசியம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த சட்டத்தின் கீழே அவரை கைது பண்ணிருக்காங்க. பிராணி வதை தடுப்பு சட்டம், அதுக்காக கைது பண்ணிருக்காங்க. 6வது செய்தி, பல்லடத்தில் பாஜக தொண்டரை ஆபாசமாக பேசிய தனியார் பத்திரிகை நிருபரை கண்டித்து பத்திரிகை நிருபர்கள் சந்திப்பை புறக்கணித்த அண்ணாமலை. இதோட எங்களுடைய 5 செய்திகள் 6 ஹெட்லைன் நியூஸ் முடிஞ்சது. நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.